நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கூட்டணியில மட்டும் பங்கு தந்தா பத்தாது, ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் 2 தினங்களுக்கு முன்பு மறைமலர் நகரில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய வீடியோவிட ஒரு பகுதி அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டது, மீண்டும் பதிவிடப்பட்டது, மீண்டும் நீக்கம் செய்யப்பட்டது, அப்புறம் மாலையில் மீண்டும் பதிவிட்டிருக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேச தொடங்கினதுனால திமுகவுக்கு நடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, சர்ச்சையை கிளப்பிய திருமாவளவனின் பதிவு, ஆட்சியில் பங்கு கேட்பதால் திமுக நடுக்கம் ஜெயக்குமார், திமுக விசிக என்ன நடக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஜென்ராம், என்ன நடக்கிறது திமுக விசிக இடையே? திமுக விசிக இடையில ஒன்றுமே நடக்கவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் வரும்போது 1958 நாங்கள் அந்த ஊரில் போட்ட அந்த மாநாட்டில் இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களோ சொல்வதை போல 99 இதை கொள்கையாக ஏற்றிருக்கிறோம், இதை நாங்கள் முழங்கி இருக்கிறோம், 99 முழங்கி இருக்கிறோம்னு தான் 2 நாட்களுக்கு முன்னால திருமாவளவன் பேசியிருக்கிறாரே தவிர, திருமாவளவன் ஃப்ரெஷ்ஷா அதை ஒரு கோரிக்கையாக 2 நாட்களுக்கு முன்னால பேசவில்லை. அப்படிங்கிறதுல இருந்து இந்த உரையாடல் தொடங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 99 இருக்கக்கூடிய அடிப்படையாக 21 பேசல, 21 பேசல, 2021 பேசல. கரெக்ட். அதாவது எல்லா அடிப்படை கொள்கைகளையும் எல்லா கட்சிகளும் 24 மணி நேரமும் 365 நாட்களும் பேசிக்கொண்டு இருப்பதில்லை. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல பேசுறாங்க. இவங்க 99 இந்த முழக்கத்தை பேசினார்கள், ரைட்டு. 2001 பேசினாங்களா? கலைஞரோட கூட்டணிக்கு போகும்போது சட்டப்பேரவை தேர்தலில் பேசினாங்களா? பேசல. அதுக்கப்புறம் 2006 ஜெயலலிதாவோட போகும்போது பேசினாங்களா? பேசல. 2009 பேசினா, சாரி 2011 பேசினாங்களா? பேசல. 2016 மீண்டும் பேசினார்கள். மக்கள் நல கூட்டணி உருவானது என்ன விளைவு என்பதை எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு பிறகு அவங்க பேசல திரும்ப. அதாவது அடிப்படை கொள்கைகளை எப்போதும் முன் நிபந்தனையாகவோ தினந்தோறும் முழங்கிக் கொண்டோ இருக்க வேண்டிய தேவை இல்லை என்பதை திருமாவளவன் நன்றாக அறிந்திருக்கிறார். இப்படி பார்க்கலாமா? அதை இப்படி பார்க்கலாமா? இப்படி பார்க்கலாமா? அதான் பாருங்க, 99 பேசினாங்க, 2001 பேசல, 2006 பேசல, 2011 பேசல, 2016 பேசுறாங்க, மக்கள் நல கூட்டணி பேசுறாங்க, 2021 பேசல, 2024 பேசுறாங்க. பேசாம இருக்கிறதுக்கு ஒரு அரசியல், பேசுனதுக்கு ஒரு அரசியல். பேசாம இருந்த காலத்துல நடந்த அரசியல் சூழல் வேறு, பேசும்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதை இல்ல, இப்போ அதை பேசலன்னு சொல்றேன். 2006 எங்களுக்கு வேண்டும் என்று நெகோசியேட் பண்ணுனாங்க. 2016 நெகோசியேட் பண்ணாங்க. இப்ப நெகோசியேட் பண்ற இடத்துக்கே வரல அவங்க. 99 நாங்க அந்த கொள்கை முழக்கத்தை வச்சிருக்கிறோம். சாதி ஒழிப்பை கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறோம், மாநில சுயாட்சியை கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறோம், தமிழ் தேசியத்தை கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அது அவ்வளவு விஷயங்களையும் அன்றாட நிகழ்வுகள்ல நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும், தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற கட்டாயம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது போக 2016 அனுபவத்தையே வச்சுட்டு அதற்கு பிறகுதான் கான்டெம்பரரி பாலிடிக்ஸை முடிவு பண்றதாக இருந்தால், இன்றைய அரசியல் சூழலை, இன்றைய அரசியல் உத்திகளை விடுதலை சிறுத்தைகள் தீர்மானிக்கும் என்றால் 2016 அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அனுபவம். 2016 மக்கள் நல கூட்டணியால் திமுக ஆட்சிக்கு வரும் வாய்ப்பை இழந்தது. அதனுடைய விளைவாக அந்த 5 ஆண்டுகளும் 2016 2021 வரைக்கும் மறைமுகமாக வேறு அதிகாரங்கள் தமிழ்நாட்டில் செலுத்துவதற்கான ஒரு சூழல் உருவானது. மீண்டும் அப்படி ஒரு சூழலை 2026
தமிழ்நாட்டுக்கு நேர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். அதனால அவங்க அந்த மாதிரி முழக்கத்தை 2026க்கு முன் நிபந்தனையாக வைக்க போவதே இல்லை அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே, திமுக பெருந்தன்மையோட இருக்கணும், சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுக்கு கொடுத்துருக்க அங்கீகாரம் மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகள் கொடுக்கணும் அப்படின்லாம் பேச தொடங்கி இருக்கிறாங்க. திரு சீமான் அதெல்லாம் வலியுறுத்துறாரு. திரு திருமாவளவன் கேட்கிற இடத்துல சீமான் தானே கார்த்தி சீமான் தானே வலியுறுத்துறாரு. விடுதலை சிறுத்தைகள் அதை சொல்லல. இந்த கூட்டணியில இருக்கிறவங்க அதை பத்தி பேசணும். வெளியில இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தினந்தோறும் 1000 விஷயங்கள் ஐடியாலஜிக்கலா பேசிக்கிட்டே இருக்கலாம். பிராக்டிக்கலா அதெல்லாம் ஒன்றும் நடைமுறைக்கு வராதுன்னா நாம பேசுறது ஒரு கேம்பெயின் வேல்யூவாக ஒரு ஒரு விழுமியம் மக்களிடத்துல போய் சேருவதற்காக நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம்னு தானே ஆகும். அதை தாண்டி அதுல வேற என்ன இருக்கு? நீங்க அதுக்கு எதுக்கு சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாணையும் தான் அவர் எடுத்துக்காட்டாக சொல்வாரா? 77 இருந்து 2011 ஆட்சியை இழக்கும் வரைக்கும் தாங்களுக்கு பெரும்பான்மை வந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடது முன்னணியில் இருக்கக்கூடிய மீதி 3 கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு கொடுத்துட்டு தான் இருந்தது. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் சமீபத்துல நடந்த உதாரணம்ங்கிறதுனால அதை உடனடியாக நினைவு கூற வசதியா இருக்குமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருக்கலாமா? சரி, நம்புறேன். சிலருக்கு சிலருடைய செய்கைகள் தான் நினைவுக்கு வருது, எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கூட அப்படின்னு புரிந்து கொள்கிறேன். சிலர் என்ன செய்தாலும் அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அதை அது போக இந்த அனுபவத்தின் அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி எந்த முயற்சிகளுக்குள்ளும் போக மாட்டாங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, மற்ற எல்லாருமே எல்லா ஊடகங்கள்லயும் பேசும்போது சொல்றாங்க, ஒரு இடுகையை போட்டார்கள் எக்ஸ் தளத்துல, அதுக்கப்புறம் எடுத்தாங்க, ஒரு இடுகையை திரும்பவும் போட்டாங்க, எடுத்தாங்க, அதுக்கப்புறம் போட்டாங்கன்னு சொல்றாங்க. இது அவ்வளத்தையும் சொல்லிட்டு கூட்டணியில எதாவது குழப்பமான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அதை பார்த்தா என்ன தோணுது, என்ன கேள்வியை ஊடகங்கள் முன் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க கட்சிக்குள்ள எதையும் குழப்பமானு தான் கேட்டிருக்கணும். கூட்டணிக்குள்ள குழப்பமானு கேட்டிருக்கவே கூடாது. அட்மினுக்கும் தலைவருக்கும் இடையில ஏதாவது, தலைமை குழுவுக்கும் அட்மினுக்கும் ஏதாவது இடைவெளி இருக்குதா, ஏன் இது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு அப்படித்தான் கேட்டிருக்க முடியும். வேற எப்படியும் கேட்க முடியாது. கூட்டணிக்குள்ளன்னு கொண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. கூட்டணி அட்மினுக்கும் திருமாவளவனுக்கும் ஒருவேளை காலையில ஏதாவது முரண்பாடுகள் இருந்திருக்கலாம் போல இருக்கு. சாயங்காலத்துக்குள்ள அது செட்டில் ஒன்று ஆயிடுச்சு, திரும்ப அந்த பதிவு வந்துருச்சு. சரி, திரும்ப பதிவு வந்திருக்குல்ல. அப்போ கட்சிக்குள்ள நண்பர் சிந்தனை செல்வன் மன்னிக்கணும், உட்கட்சி விவகாரங்களை நான் எங்கேயும் பேசுறதே இல்லை. இப்பவும் உட்கட்சி விவகாரமானு எனக்கு தெரியாது. அந்த நிகழ்வு ஒரு எண்ணத்தை கொடுக்குது. மாத்தி மாத்தி கட்சிக்குள்ள பேரலா 2 குழுக்கள் ஆபரேட் பண்ணிட்டு இருக்குதோ, அப்பப்போ செல்வாக்கு செலுத்துது ஒன்று, அது மீண்டும் தட்டப்படுது, மீண்டும் செல்வாக்கு செலுத்துது, மீண்டும் தட்டப்படுதோ அப்படிங்கிற சந்தேகத்தை அது விதைக்குதே தவிர கூட்டணிக்குள்ள பிரச்சனைங்கிற எண்ணத்தையே அது ஏற்படுத்தல. ஆனா கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதை கூட்டணி சிக்கலாகவே எல்லா இடங்கள்லயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரு ராம்கி, கூட்டணிக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை, சிக்கல் வரணும் அப்படின்னு 2026க்கு முன்பாகவும் திரு திருமாவளவன் விரும்ப மாட்டார். உறுதியாக திமுக கூட்டணியில் நீடிக்கணும்ன்றதான் அவருடைய நிலைப்பாடு. ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி, நான் சீமான் சொன்னதை நம்ம ஏற்க முடியல அப்படின்னாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் திருமாவளவனுடைய ஸ்டாண்டில் என்ன கருத்து வச்சிருக்காங்கன்னு நம்ம கேட்டு தானே ஆகணும். இப்போ காங்கிரஸ் என்ன மாதிரி நினைக்கிறேன், அப்கோர்ஸ் திமுக ஒன்றும் சொல்லலை இது வரைக்கும். காங்கிரஸுக்கே அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு. அதுதான் சொல்ல நினைச்சேன். அந்த பீர் பிரஷர் தான் திருமாவளவனை பேச வச்சுதான் நான் பார்க்குறேன். முதல்ல ஆரம்பித்து வைத்தது காங்கிரஸ் தான். அவர்கள் தான் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கு, அவங்க தான் பேசுறாங்க. கார்த்தி சிதம்பரம் பேசுறாங்க, செல்வ பிறந்தகெல்லாம் பேசும்போது தான் அப்ப காங்கிரஸே குரல் எழுப்பும்போது நாம ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணி பொறுத்தவரைக்கும் நம்பர் 2 பொசிஷன்ல வலுவா இருக்கிற ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தைகள் தான். அதாவது களப்பணி, அடிப்படை கட்டமைப்பு, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வலுவான கட்சி. நிச்சயமாக நான் காங்கிரஸ் கட்சியை விட வலுவான கட்சியை நான் விடுதலை சிறுத்தைகளை பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எழுப்பும் போது நாம ஏன் எழுப்பக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுல முழுக்க நியாயம் இருக்கிறது. ஸோ அப்போ திருமாவளவனுடைய பார்வையில் அப்போ காங்கிரஸ் என்ன இப்போ நிலைப்பாடு இருக்கு, அப்போ விடுதலைசாரி என்ன நினைக்கிறாங்க, அப்போ அந்த நம்ம வெளில போக வேணாம், வெளியாளர்கள் பற்றி கருத்து சொல்ல வேணாங்கிற மாதிரி ஜென்ராம் சொன்னாங்க. சரி, இந்த கூட்டணியில் இருக்கவங்களே யாராவது கருத்து சொல்றாங்களா அப்படின்னு அதை பார்த்தா அதில் இது வரைக்கும் யாரும் ஒன்றும் கருத்து சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் நான் இது 2026க்கான ஒரு தேர்தல் கணக்காக நான் பார்க்கல. ஏன்னா பார்க்கல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு திமுகவை சார்ந்து விடுதலை சிறுத்தைகளோ விடுதலை சிறுத்தையை சார்ந்து திமுக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான், அதுல இருந்து மறுக்கவில்லை.
ஆனா அவர் வந்து ஒரு இப்பதான் வந்து இப்போ பொது தொகுதியிலே போட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களால ஒரு 20 தொகுதிகளில் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்த முடியும். பட் அதன் மூலமாக ஒரு ஆட்சியில் பங்கு கேட்க முடியுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஒண்ணு மட்டும், இப்போ 2வது முறையாக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்ன்ற தேவை திமுகவுக்கு இருக்கு. அதை கடந்து 200 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்ற ஒரு இலக்கையும் அண்மையில திரு ஸ்டாலின் வந்து கட்சிக்காரங்களுக்கு இலக்காக தீர்மானித்திருக்கிறார். இன்னொன்று, கட்டாயம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களோடு மீண்டும் இருக்கணும் அப்படின்ற திட்டமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கு. 2 பேருக்கும் வின்வின் மெத்தடாக ஒரு அமிக்கபிளாக தானே இந்த பிரச்சனையை அணுகணும்னு பார்ப்பாங்க. எந்த முரண்பாடுகள் வந்தாலும் இவங்களுக்கு அவங்க தேவையில்லை, அவங்களுக்கு இவங்க தேவையில்லைன்னு அப்படி எளிதாக கடந்துட முடியுமா 2 பேரும்? இல்லை, அதாவது திமுக வந்து இவங்களை வந்து ரீடைன் பண்ணுறது நினைக்கலாம். ஆனால் வந்து இப்போ திருமாவளவன் என்ன நினைக்கிறேன், இன்றைய சூழல் அதை நான் அந்த பீர் ப்ரெஷர் ஒன்று சொன்னேன், அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்குது இல்லை. அவர் தோழமை சுட்டலுங்கிற ஒரு காயினை மட்டும் பண்ணார். பட் அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவராலே அதை வந்து தொடர முடியவில்லை. நீங்கள் ஒரு பக்கம் வந்து பீர் ப்ரெஷர் சொல்லி ஒரு கூட்டணியை பக்கம் பார்க்கும்போது உள்ளே இருக்கிற எலைட் தலித்களாக சொல்லக்கூடிய தலித் அமைப்புகள் மத்தியில் பேசப்படுற விஷயங்களையும் நம்ம கருத்து சொல்லணும். நீங்கள் வேங்கவேலேருந்து ஆரம்பித்து நாங்குநேரியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலை வரைக்கும் ஒரு சில தலித் அமைப்புகள் என்ன பேசினாங்க, திருமாவளவனுடைய மௌனம் வந்து நிறைய பேரை கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவர்களுக்கு வந்து அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல திருமாவளவன் இருக்காருல்ல, அவருடைய அடிப்படை சமூக வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை நோக்கி போறாரு. அது ஒரு விஷயம். 2வது, இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு சொல்லும்போது இன்றைக்கு அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, இது வந்து தேசிய அளவில் ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டுங்கிறார். ஒரு மாநில பிரச்சனையாவே கன்சிடர் பண்ணல, தேசிய அளவில். அப்கோர்ஸ் இவர் சொல்லி பாமகவோ பாஜகவோ கேட்க போறதில்லை. ஸோ அப்போ தேசிய அளவில் ஒரு கொள்கை கொண்டு வரணும்னா அதை முன்னெடுக்க வேண்டியது யாருன்னா இந்தியா கூட்டணி தான். அப்ப இந்தியா கூட்டணியில் திருமாவளவனுக்கு ஒரு பெரிய உரிய பங்கு, முக்கியமான ஒரு ரோல் இருந்தால் மட்டும்தான் இதை தேசிய அளவிலே நீங்க வந்து அதை எடுக்க முடியும். சோ அந்த இடத்தில் திருமாவளவன் இருக்கிறாரா அப்படிங்கிறது. அப்ப அவருடைய நினைப்பு என்ன இருக்குன்னா, அந்த ரோட் மேப் அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஒரு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். யாரோட சேருவதற்கு திருமாவளவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து விசிக வேண்டான்னு நினைக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப யார் அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? திமுக யாரை சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு? திமுக வேண்டான்னு விசிக யார் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு? 2 ஆப்ஷன் தான். திமுக இல்லைன்னா அண்ணா திமுக தான் ஆப்ஷன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல்ல அவங்க வந்து பாமகவும் பாஜக ஒரே கூட்டணி இருப்பதனால் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. மாநில அளவில் அண்ணா திமுக நோக்கி தான் அவங்க போவாங்க இன்கேஸ் வெளில வரதா இருந்தா. இல்ல, தேசிய நீரோட்டம்னு ஒரு வார்த்தையும் சொன்னீங்க. ஆமா, விசிகாவுக்கு அப்படி ஒரு இலக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதிமுகவோடு சேர்ந்த தேசிய நீரோட்டத்தில் எப்படி கலக்க முடியும்? அதான் அவருடைய, அதாவது என்னன்னா, நீங்க வந்து அதற்கான முன்னெடுப்புகளை வந்து இன்றைக்கு கடந்த 1 ஆண்டுகளாகவே எடுத்து வந்திருக்காரு. இப்ப நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அண்டை மாநிலங்களையும் போட்டிட்டு 2024 கர்நாடகா, தெலுங்கானா எல்லாத்துலயும் அவர் அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் விசிட்லாம் பண்ணார். தெலுங்கானா அரசை பாராட்டி சந்திரசேகர அரசை பாராட்டி பேசினார். அதாவது SC/STக்கான ஃபண்டை வந்து சரியான முறையில் தென்னிந்தியாவிலேயே சரியான முறையில் நிதி பங்கீடு செய்து சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாராட்டு செட்டில்மெண்ட் கொடுத்தார். சோ அவர் வந்து அடிக்கடி கர்நாடகா, தெலுங்கானா பகுதியிலையும் நிறைய விசிட் பண்ணியிருக்காரு. சோ அந்த இடத்துல வந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. சோ அவருக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டை தாண்டி வளரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப இப்ப இன்னைக்கு நீங்க இதை வச்சு பார்க்கும்போது மது விலக்கு கொள்கை, மது ஒழிப்பு கொள்கை எல்லாம் போது தேசிய அளவில் பேசப்படுங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. அப்ப அதை வைத்து நம்ம பார்க்கும்போது இங்க தமிழ்நாட்டுக்குள்ள திமுக கூட்டணி இருக்கும்போது அது இந்தியா கூட்டணி தான் இங்க. அப்ப திமுகவை தாண்டி சில விஷயங்கள் செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு தோணி இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் நம்ம திமுக கேட்டுதான் செய்யணும். அவர் இந்தியா கூட்டணியில் தான் இருக்க விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு பாஜக கருத்து ஒற்றுமை கிடையாது, அவர் பாஜக எதிரான நிலைப்பாடு தான் இருக்கார். அவர் இந்தியா கூட்டணி இடம்பெற நினைக்கிறார். அதே நேரத்தில் இங்க இருக்கிற அந்த ஒரு நெருக்கடியிலிருந்து விளைவர நினைக்கிறார். ஒரு வெளியே ஒரு சுதந்திரமான ஒரு இடத்தை நோக்கி நகர் நினைக்கிறார். இந்த சுதந்திரமா எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் அவருக்கு. தொடர்ந்து திமுகவை இந்த திமுக கூட்டணி போகணும்னு நினைச்சா அவர் விரும்புற இடம் அதிமுக தான். ஆனா இப்ப இருக்கிற இடமே அவர் கம்ஃபர்ட் ஜோன் தான். ஆனா அதை தாண்டி நம்ம வெளில போய் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம நினைக்கிற சட்டங்கள், நீங்க நினைக்கிற அந்த கோஷங்கள் 25 வருடங்கள் முன்னாடி சொன்ன கோஷங்களை திரும்ப ரிவிசிட் பண்ணி பண்றதுக்கு ஆன வாய்ப்பு வந்து அவர் அங்கிருந்து ஒரு விலகியோ இல்ல வேறு விதமான ஆப்ஷனை நோக்கி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா. அந்த விசிக இருக்கிற இடத்துல திமுக யாரை பொறுத்திக்கும்?
அப்போ இன்றைக்கு வந்து இதுவரைக்கும் கடந்த கால வரலாற்றில் விசிக்கு போனால் உடனே பாமக உள்ளவர்களுக்கான வாய்ப்பு நிறைய பார்த்தோம். இன்றைக்கு பாமக பாஜக இடையான ஒரு கூட்டணி ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்கு. பாமகவோட செயல்பாடு பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து திமுகவை விமர்சிக்கிறார். இன்னைக்கு முதல்வருடைய திரும்ப பயணத்தில் என்ன மாதிரியான முதலீடு நடந்திருக்குன்னு பாமக மட்டும் தான் கொஸ்டின் பண்ணுது. அண்ணா திமுக கூட அந்த கேள்வி எழுப்பல. நீங்க போயிட்டு வந்த இந்த விசிட்ல என்ன தமிழ்நாடு கிடைச்சிருக்குங்கிறத பாமக கேள்வி எழுப்புது. அப்படி பார்க்கும்போது திமுக எதிர்ப்பில் வந்து பாமக உறுதியா இருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது அந்த விடுதலை சிறுத்தைகளோட இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்றைய அளவில் ஆட்கள் அந்த யாருமே இல்ல. சோ அதை நோக்கி அதாவது இன்னைக்கு நம்ம வந்து அப்புறம் திரும்ப சொல்லும்போது சார் ஜென்ரான் சார் கோச்சிப்பாங்க திமுக அப்படிலாம் இல்லைன்னு. நம்ம இதெல்லாம் ஒரு யூகத்தை தான் சொல்றோம். இன்கேஸ் நான் ஒரு விஷயம் கிளியர், திமுக இல்லை என்றால் நான் திமுக என்னைக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர். அதுல இருந்து மறுக்க அப்படி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு திரு ஜென்ராம் சார்? இல்ல 2-3 விஷயங்கள் அவங்க வந்து தெரிந்து செய்கிறார்னு நான் சொல்லல. விடுதலை சிறுத்தைகளுக்கு கொம்பு சீவி விடுற வேலைய இந்த சில கருத்துக்கள் செய்யுது. அவங்கள சாகசங்களை நோக்கி தள்ளி விடுற ஒரு பணியை செய்யுது. காங்கிரஸை விட வலிமையான கட்சி அவங்க 2 பேருக்கும், காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ்நாட்டில் யார் வலிமையானவர்கள்ங்கிற போட்டி என்னைக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஆனா காங்கிரஸை விட வலிமையான கட்சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதன் மூலமாக கொஞ்சம் உசுப்பி விடுற வேலையை செய்யற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கூட்டணிக்குள்ளன்னு எந்த இடத்துல இருந்து வரீங்க? திமுகவை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் இன்னும் அந்த கோரிக்கையை வைக்கவே இல்லை. அவங்க பேசினது 2மே வேற. ஜெனரல் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவை அழைக்கிறோம்னு சொன்னது ரொம்ப கேஷுவலா திரும்ப சொன்ன ஒரு கேஷுவலான ஸ்டேட்மெண்ட். அது ட்விஸ்ட் ஆகி சர்ச்சையாகுது. ஓகே, இது வந்து 99லயே நாங்க கொள்கை முழக்கமாக வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்றது ஒரு பழைய கொள்கைகளை ரிமைண்ட் பண்றது, அவ்வளவுதான். இதை கோட்பாடாக வைத்திருக்கிறோம்னு சொல்றது வந்து ஒரு நாளும் அதை வந்து ஒரு கூட்டணியில முன் நிபந்தனையாக வைக்க மாட்டோம். என்ன தாக்கம் ஏற்படும்னு இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியாக திரு திருமாவளவனுக்கு தெரியாதா? திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கிறோம், வந்தா வரட்டும்னு சொன்னா அது என்ன மாதிரி புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு சலசலப்பு ஏற்படுத்தும் அவருக்கு தெரியாதா? சலசலப்பு அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும். சலசலப்பாக வரணும், சர்ச்சையாக வரணும், அதன் மூலமாக பேசு பொருளாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்போடு திருமாவளவன் இதையெல்லாம் செய்ய மாட்டார். அவர் முதிர்ச்சி அடைந்த பக்குவமான கோட்பாடு சார்ந்து செயல்படுகின்ற ஒரு தலைவர். ஒரு கட்சி, கிட்டத்தட்ட கட்சியே பெரும்பாலான நபர்கள் அதுல வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அதை தாண்டி யாராவது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறவங்க கட்சிக்குள்ள இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் வருது இதை பார்க்கும்போது. அவ்வளவுதான். மற்றபடி நான் வந்து கட்சிக்குள்ள ஏதோ இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லல. ஒரு சந்தேகம் வருதுங்கிறத மட்டும்தான் சொல்றேன். சரி, ஓகே. திரு சிந்தனை செல்வன், யார் சார் அந்த அட்மின்? எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்கே. இல்லை இப்போ நான் ஒரு விஷயத்தை அடிப்படையில் சொல்லிடுறேன். அன்னைக்கு வந்து மறைமலை நகரில் ஒரு மண்டல அளவிலான செயற்குழு நடந்துகிட்டு இருக்கும்போது எப்பொழுதுமே ஒரு தனித்துவத்தோட வந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு தலைவர் திருமா சொன்னார். அப்படி சொல்வதற்கான கடந்த கால அனுபவங்களை எல்லாம் அவர் சுட்டி காட்டிட்டு வரும்போது பல விஷயங்களை சொன்னார். நானும் இப்போ உங்களோட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலை புறக்கணித்த கட்சி. வந்து பெரிய அளவில் ஒரு மார்க்சிய அல்லது பெரியாரிய அல்லது தமிழ் தேசிய அறிஞர்கள் சொல்லி நாங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரல. சாதாரணமாக ஒரு முறை சிதம்பரத்துக்கு பழியாக போகும்போது எங்களை பார்த்து ஒரு சாதாரண சாமானிய மனிதன் ஒருத்தன் கேட்டான், நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியலன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து எங்களை கோயிலுக்குள்ளே வந்து நாங்களும் நுழையணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி அது வந்து ஒரு வழிபாட்டு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு செய்றீங்களே. நான் பிறந்திருந்து இன்னை வரைக்கும் நான் வந்து வாக்களிக்கிறதுக்காக என்னுடைய பூத்துக்குள்ளே நான் நுழைஞ்சதே இல்லை. நான் மட்டும் இல்லை, இந்த பகுதியில் யாருமே பூத்துக்குள்ளே போனதே இல்லை, பூத்துக்குள்ளாரே எங்களை விட விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ தான் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டையே நாங்கள் வந்து மறுபரிசீலனை, தேர்தல் புறக்கணிப்பு நிலைப்பாட்டை மறுபரிசீலனை பண்ணோம். இப்போ சாதாரண மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம், எப்பொழுதும் தனித்துவமாக நம்ம சிந்திக்கிறோம் என்பதை சொல்வதற்கான ஒரு நீண்ட உரையாடலில் கடந்த காலங்களில் எப்படி இப்போ வந்து அம்பேத்கர் இயக்கங்கள் அம்பேத்கருடைய படத்தை மட்டும் போட்டுக்குவாங்க, பெரியார் இயக்கங்கள் வந்து பெரியார் படத்தை மட்டும் போடுறது. இந்த அம்பேத்கர் இயக்கங்கள் பெரும்பாலும் பெரியாருடைய படத்தை இணைச்சி போடுறதையே வந்து தவிர்ப்பாங்க.
முதல் முறையா வந்து அம்பேத்கர் இயக்கம் என்று அறியப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலே பெரியாரையும் மார்க்சியும் இணைச்சியை நம்ம கொண்டு வந்தோம். அப்படி பல விஷயங்களை தலைவர் வந்து சொல்லிக்கிட்டு வரும்போது தான் நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து மூப்பனாரோட வந்து கூட்டணி வச்சு முதல்ல தேர்தல் அரசியலுக்குள்ளார நுழைஞ்சப்பே நம்ம வச்சு முடக்கம் அப்படிங்கிறது அவர் சொன்னார். அப்ப இது எதுவுமே வந்து ஒரு பெரிய உள்நோக்கத்தோட வைக்கப்பட்டதா தொடர்ந்து விசிகா அதை வலியுறுத்தக்கூடிய கொள்கை தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. தொடர்ந்து விசிகா திரு திருமாவளவன் காவிரி பிரச்சனைக்காக அவர் வலியுறுத்துறாரு தான். நம்ம வருஷத்தையே பார்த்தோம். இப்போ என்னன்னா அது பேசப்பட்ட நேரம் இல்ல நான் சொல்லிடுறேன் இல்ல நான் சொல்லிடுறேன். காவிரி பிரச்சனைக்காக நாம எல்லாரும் ஓரணியில திரளணும், நீட் விவகாரத்துல நாம எல்லாரும் ஓரணியில திரளணும், மாநில உரிமைகளுக்காக ஓரணியில திரளணும்னு பல சந்தர்ப்பங்கள்ல திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் கூட ஒரு பெரிய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல நம்ம வந்து ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறத வந்து நாம் உணர்ந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் அது வந்து இயல்பான ஒரு மரபார்ந்து. அதை போல இன்று இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தேசிய பேரழிவா பேரிடரா பெருங்கொடுமையா வந்து இந்த மது மற்றும் போதை. மது விலக்கு அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கைகள் இருக்கு. ஆனா போதை வந்து விலக்கு செய்யப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கு. மதுவை விட 90 மடங்கு அதிகமா போதை வந்து இன்னைக்கு உள்ளார வருது. காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுக்குது. ஒரு கட்டத்தில் முதல்வரே வந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கங்களையும் விழிப்புணர்வு ஊர்வலங்களையும் நடத்துறாரு. கடந்த ஆண்டு நான் நினைக்கிறேன் அவருடைய தலைமையில தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அங்கங்க நிகழ்ச்சிகளா நடந்தது. அதுல அவரும் முழு கவனம் செலுத்துறாரு. அப்ப இதை வந்து வெறும் அரசியல் எல்லைகளை கடந்து ஒரு பண்பாட்டு இயக்கமா இந்த போதைக்கு எதிரான மதுவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கு. எங்களால கிராமத்துக்குள்ள போய் வெளியே வர முடியல, ஒரு கொடியை திட்டு வெளியே வர முடியல, ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வெளியே வர முடியல. இல்ல உங்க நோக்கம் புரிந்து கொள்ளப்படுது, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. உங்களுடைய நோக்கம் புரிந்து கொள்ளப்படுது, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அதிமுகவுக்கு மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அழைப்புன்னு வந்து சர்ச்சை ஓய்வதற்குள்ளாக திமுகவிலிருந்தே இது நியாயமற்றது அப்படின்னு திரு டி.கே.எஸ். இளங்கோவன் ரியாக்ட் பண்றாரு. இது முடிகிறதுக்குள்ளாகவே மறைமலை நகர் கூட்டத்தில் அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேசுறாரு. ஆனா அதை ட்விட்டர்ல போட்ட விதம் இருக்குல்ல, முதல்ல போடுறாங்க, அப்புறம் அதை டெலீட் பண்றாங்க, அப்புறம் சாமானிய மனிதனுக்கும் அதிகாரம் வேணும், ஏழைக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்ற வாசகத்தோடு மீண்டும் பதிவிடப்படுது. அப்புறம் அதை டெலீட் பண்றீங்க. அப்புறம் மாலையில் மீண்டும் அது வந்து பதிவிடப்படுது. இடையில திருமாவளவன்ட்ட செய்தியாளர்கள் கேட்டால் அது அட்மின் போட்டாருன்னு சொல்றாரு. அப்போ அட்மின் தெரியாம போட்டுட்டார்னா ஏன் மாலையில் மீண்டும் அது பதிவிட செய்யப்படுது? இப்போ இவ்வளவு சந்தேகம் இருக்கு. இந்த அணுகுமுறை தான் குழப்பமா இருக்கு. ஏன் இது நடக்கணும் அப்படின்னு இல்லை, இதுல எந்த அணுகுமுறை சிக்கலும் இல்லை. தலைவர் வந்து சீதாராம் யெச்சூரியுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக டெல்லி போயிருந்தாங்க. அன்றைக்கு முந்தின நாள் இரவு தான் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து மறைமலை நகரில் நடக்குது. தலைவர் அந்த மாதிரி போயிட்டோடனே இயல்பாக இருக்கிற அட்மின் நாங்கள் வந்து ரொம்ப பணம் கொடுத்து பே பண்ணி ஒரு பெரிய அந்த மாதிரி அட்மின்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சல. எங்கள் கட்சியில் யார் எங்களோட தொடர்ந்து டிராவல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து எங்களுடைய பேஜஸ் அட்மின் பண்ணுறாங்க. அவங்க எங்ககிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு தான் பெரும்பாலும் அதை போடுவாங்க. அப்போ தலைவர் வந்து டெல்லி போயிருந்தனால அவரால் அந்த ஒப்புதலை பெற முடியல, அதை போட்டுறாங்க. போடும்போது ஒரு சர்ச்சை வருது. சரி, தலைவர்கிட்ட கேட்டுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டெலிட் பண்றாங்க. அப்புறம் அண்ணன் மாலை வராரு, ஏன்பா போட்டதை டெலிட் பண்ணீங்க, மீண்டும் அதை போடுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம நீண்ட காலமா நம்ம முன்வைத்திருக்கிற அது ஒரு முழக்கம் தான், நம்ம வச்சிருக்கிற கருத்தியல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுல எந்த சிக்கலும் இல்லை. எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா, ஒரு காலத்துல நாங்க என்ன கத்துனாலும் இந்த சமூகத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ளார அந்த கதறலும் குரலும் வரல. எங்களுடைய கண்ணீர் இந்த சமூகத்துல வந்து அது வந்து கவனிக்கப்படாத ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு அசைவும் வந்து எதிர்மறையாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் திமுகவோட நாங்க வலிமையான கொள்கை சார்ந்த உறவுல நாங்க இருக்கிறோம். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல. ஒவ்வொரு அதிமுக பக்கம் போவீங்க, நாட்டை ஆளணுங்கிறது நோக்கத்துக்கு அதிமுக பக்கம் போவீங்க, விஜய்னு ஒரு புது வரவு வருது, அங்க போறதுக்கான சமிஞ்சையோ அப்படிலாம் திமுகவுக்கு தூது விடுறாங்களோ, அழுத்தம் கொடுக்கறாங்களோ இல்ல. நான் சொல்லிடுறேன், இது எல்லாமே வந்து இப்ப ஒரு ரெண்டா பிரிச்சிங்க. அதாவது வந்து நம்முடைய கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லை. ஆனா நம்முடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த செயல் திட்டங்கள், அந்த நடைமுறை உத்திகள் இருக்குல்ல, சென்னை போகணுங்கிறதுல எந்த மாறுபட்டு கருத்து இல்லை. எந்த வண்டியில் போறோம், எப்படி போறோம் அப்படிங்கிறதுல சில நடைமுறை உத்திகளில் சேஞ்சஸ் இருக்கலாம். அதனால கொள்கை அளவில் சமூக நீதியில உறுதியா இருக்கிறோம், மாநில சுயாட்சியில் உறுதியா இருக்கிறோம், ஒரு சமத்துவ ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். இதுல வந்து இந்த கொள்கையில வந்து
திமுக எங்களோட ரொம்ப வலிமையான ஒரு அதே கொள்கை உறவோடு இருக்கு. இந்தியாவுடைய மிகப்பெரிய பேரபாயமா சனாதன பாசிச ஒரு மதவாத ஆட்சி இங்க உருவாயிருக்கு. வெறுப்பை மையப்படுத்தி அதை எதிர்க்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கு. இதை 2வது விடுதலை போர் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளும் டிக்ளேர் பண்ணிருக்கிறோம். மாண்புமிகு அண்ணன் முதல்வர் ஸ்டாலினும் அதை 2வது விடுதலை போர்னு சொல்லுகிறாரு. இந்த 2வது விடுதலை போற சாதாரணமான வார்த்தைகளால் கடந்து போயிட முடியாது. வெறும் கூட்டத்தில் மேடையில் சொல்ற அலங்கார சொல்ல உண்மையிலே இந்த சமூகத்துக்கு இந்த தேசத்துக்கு நேர்ந்திருக்கிற அரசமைப்பு சாசனத்துக்கே நேர்ந்திருக்கிற பெரிய பிரச்சனை. இதுல விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட இன்டாக்டா கையை குலுக்கி நாங்கள் இணைஞ்சி போகிறதுங்கிறது தேர்தல் அரசியலை தாண்டி இந்த தேசத்தின் நலனுக்கு இது அவசியமானது அப்படின்னு உணர்ந்திருக்கிறதுனால நாங்க இதை கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல ஒண்ணும் இல்ல. அதனால விஜய் யாராக இருந்தாலும் அவர்களை கொள்கையின் அடிப்படையில் தான் மதிப்பிடுவோம். எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது தேசத்தின் நலனோடு தொடர்புடையது, நலனுக்கு அது சாதகமானது என்கிற அடிப்படையில் தான் நாங்க அதை செய்வோம். ஒரு அண்ணன் சொன்னாங்க, மரியாதைக்குரிய தோழர் ஜென்ராம் சொன்னாங்க, கட்சிக்குள்ளார எந்த இதுவும் இல்லை, நாங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா மாசம் ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்து எந்த அட்மினையும் வச்சுக்கல. எங்களோட டிராவல் பண்ணக்கூடிய மிக சாதாரண தியாக உணர்வு படைத்த அர்ப்பணிப்பு உணர்வு படைத்த முழு நேரமா பணியாற்றக்கூடிய தோழர்கள் தான் இதை கவனிக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனையா மாறுது, தலைவரை தொடர்பு கொள்ள முடியல, டெல்லியில் இருக்கிறாங்க, அவர் ஃபிளைட்ல போறாங்க வராங்க, அதனால அண்ணன்கிட்ட கேட்டுட்டு செய்வோம் அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு வந்திருக்கலாம். அவங்க எடுத்திருப்பாங்க. அண்ணனை கேட்ட உடனே அது அடுத்து 1 மணி நேரத்தில் அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீங்க போட்டதுல ஒன்றும் தப்பு இல்லப்பான்னு சொல்லிட்டாரு. அதனால இதுல கட்சிக்குள்ளேயும் எந்த சிறு குழப்பமும் இல்லை அப்படிங்கிறத இதன் ஒரு தடவை போட்டு டெலீட் பண்ணா அட்மின், ஓயாம போட்டு டெலீட் பண்ணா அதுவும் அட்மின் தானா அப்படின்னு சந்தேகம் வருது. இது ரொம்ப சாதாரண ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவா இதை கடந்து போகணும் அப்படின்னு தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு இந்த கருத்தில் மாற்றம் இல்லை. நாங்க தொடர்ந்து எல்லா விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியல்ல தனித்துவமான பல கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரும். அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அது மாதிரி அப்படி கிளைம் பண்ணிக்கிறதுக்கு பல கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு. ஆனா எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. பல விஷயங்கள்ல நாங்க எங்களுடைய விஷயத்தை முன் வச்சிருக்கிறோம். இப்ப தேர்தலில் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விகிதாச்சார தேர்தல் முறை, இரட்டை வாக்குரிமையுடன் கூடிய அந்த மாதிரியான ஒரு தேர்தல் முறை வேணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சர்வதேச அளவில் இன்னைக்கு உலகத்துல 3/2 பங்கு நாடுகள் விகிதாச்சார தேர்தல் முறையை நோக்கி போயிடுச்சு. இதுதான் எங்களுடைய நோக்கம். இதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். இது எங்களுடைய தொலைதூர இலக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்கிற அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற பெரிய அபாயம் இது, இன்னைக்கு இருக்கிற பெரும் கேடு எது, அந்த கேடு நாட்டுக்குள்ளார நிலை பெற்றாத வகையில எங்களுடைய கூட்டணி அமைச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில திமுகவோட ஒரு வலிமையான நேர்மையான கண்ணியமான தோழமை தொடருது. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லையா? அதனால அதிமுக ஒன்றும் எதிர்பார்ப்பெல்லாம் தேவையில்லை அப்படிதான் திரு சிந்தனை செல்வன் புரிஞ்சுக்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லை, முதல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் சார்ட்டிருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சார் சொன்னாங்க, என்ன திமுகவுக்கும் விசிகாவுக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க, கேள்வி இல்லை. அதுக்கு அவர் சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி பெரும் மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் சார் சொல்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர், இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தாங்க, இதை ஏங்க பெருசாக எடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, கூட்டணியில் தடுமாற்றம் இருக்கா அல்லது கூட்டணியே தடம் மாறுகிறதான்றத நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு 2 அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கின்றதை நான் பார்க்குறேன். ஒன்று. இன்னொரு விஷயம், நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த நேரத்தில் கேட்கணும்? ஒரு சோறாக்குறோம் அப்படின்னா அந்த ஒலை கொதிச்ச பிறகுதான் அரிசியை போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உடனே நீங்களே போடுவீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஆனால் இங்கே தேர்தல் நேரத்தில் 2021க்கு முன்னாடி நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டீங்களா? கேட்கல. நீங்க பத்த வைக்கிறதோட முடிச்சுப்பீங்க. இல்ல, நான் வாங்கி கொடுக்கறதோட நிறுத்திக்கிடுவேன். அரிசியை கேஸ் பிக் பண்ணி கொடுப்பேன், அவ்வளவுதான். ஆனால் இங்க நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2026க்கு முன்னாடி உங்களுடைய இந்த கட்சியில் இந்த நிபந்தனை வைத்திருக்கிறோம் என்பது அந்த தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா பரவாயில்ல. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருவரும் கைகோர்த்து நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீங்களா? இது டெக்னிக்கல் இஷ்யூவா இல்ல பிரச்சனையே இல்லையா? 2 பேருக்கும் கேள்வி வைக்கிறேன். ஒன்று. ஆனால் இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு அங்கு நீங்கள் கலைஞரோடு செல்வி ஜெயலலிதா அம்மாவோடு நீங்கள் அரசியல் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் அங்கு கிடைக்கிறதோ இல்லையோ அதிமுகவில் உறுதியாக அந்த மரியாதை செல்வாக்கு கொடுக்கப்படும். ஒன்று.
4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 ஆக்கப்படும். இப்பவா நீங்க அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குனீங்கல்ல? இல்ல இதெல்லாம் 26க்கு ஆனா அவங்களுக்கு வாய்ப்புகளா? இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, மரியாதைக்குரிய சிந்தனை செல்வம் சார் அதை தெளிவுபடுத்தணும். நீங்க இப்ப கேட்டீங்களே இப்பயா 26க்கான்னு சொல்லி, நான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நான் கேட்பது, நீங்கள் இப்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்பது, மது ஒழிப்பு மாநாட்டின் மூலம் தெரிவிக்கவிருப்பது 2026க்கா அல்லது ஏற்கனவே 2021 நாம் ஏமாந்து விட்டோம் என்பதை வெளிப்படுத்துறீங்களா? இது ஒண்ணு. இரண்டாவது, நீங்க இப்ப கேட்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு அது ஏற்புக்கூடியதா இல்லையா? நீங்கள் சார் ஒரு 2009 இருந்து தொடர்ந்து அந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவரை வந்து அவ்வளவா புறக்கணித்தது. அப்பொழுதே நான் ஈழத்தமிழர் விடுதலைக்காக அவர் நின்றார். ஆனால் அந்த போராட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூட அந்த ஒரு மாத போராட்டம் நடத்தணும். ஆக அப்பொழுது கூட வந்து பேசினார், எங்களோடு இருந்தார். ஆனால் அப்பொழுதே திமுகவிலிருந்து கூட்டிலிருந்து கலட்டி விடுவோன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டார், தகவமைத்துக் கொண்டார். அரசியலில் முதிர்ச்சி இருக்கிறது. ஆனா இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் இந்த நேரத்தில் எடுக்கிறீங்க? 2021 இதை திமுக கிட்ட கேட்கிறீங்களா அதிமுக கிட்ட கேட்கிறீங்களா? ஏன்னா ஜாதிவாதி கட்சிக்கு நாங்க போக மாட்டோம்ட்டீங்க, மதவாத கட்சி பாரதிய ஜனதா போக மாட்டோம்ட்டீங்க. அப்படின்னா இதை யாருகிட்ட கேட்கிறீங்க? எதற்காக கேட்கிறீர்கள்? ஒண்ணு சார், ஒரு கூட்டணி ஒட்டுமொத்த 234 சட்டமன்ற உறுப்பினர்ல 15% தான் சார் மந்திரி சபையை கொடுக்க முடியும். அப்ப கூட்டணி மந்திரி சபை என்றால் நீங்கள் எத்தனை சதவீதம் பெற வேண்டும்? ஆக அதிமுகவுக்கு போனீங்கன்னா 4-8 ஆகும். ஆனால் நீங்கள் 40க்கு கனவு காடுகின்றீர்கள். அது ஏற்புக்கூடியதா? அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஏற்புக்கூடியதா என்பதை நீங்க தான் தெளிவுபடுத்தணும். அதிமுகவோட கூட்டணி வந்தாலும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டீங்க? இல்ல 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 சார், நீங்க அங்க போயிடாதீங்க, 2026க்கு போகாதீங்க. முதல்ல யாரு கேட்கிற அழுதபள்ள தான் பால் குடிக்கும். நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் யாரிடம் கேட்கிறீங்க? திமுகவிடமா அதிமுகவிடமா? அப்படி திமுகவிடம் இருந்தா ஏன் 2021 கேட்கவில்லை? அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டீங்களா இல்லையா? அப்ப இனிமேல் வருங்கால ஒப்பந்தம் இப்படித்தான் இருக்கும் என்பது திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் அழுத்தமா அல்லது அதிமுகவுக்கு சொல்லக்கூடிய தகவலா? இன்னொன்னு, ஆட்சி அதிகாரம் அதிமுகவுக்கான தகவலா இருந்தா கூட அதை ஏத்துக்க முடியாதுன்னு தானே சொல்றீங்க? ரெண்டு கட்சியுமே ஏத்துக்கிறாது. ஒண்ணு. இன்னொன்னு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை விட ரெண்டு பேரும் ஒண்ணாயிடுறீங்க. ஒண்ணாயிரீங்கன்னு கேட்காத, நீங்க தெளிவுபடுத்திட்டு வாங்கன்னு தான் சொல்றோம். எதுவா தெளிவுபடுத்திட்டு நான் இப்படி சொல்லவா சார்? சரியான கேள்வி கேட்கறீங்க சார். வேகமா ஒரு ரயில பிடிச்சி இழுத்து வருது மாதிரி நீங்க கேள்வி கேட்டீங்க. நான் கேட்கிறேன், 96இல் நீங்க 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் 35 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்தார்கள். 18 பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருந்துச்சு. அப்புறம் இதர இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. அப்போ கலைஞர் அவர்களுக்கு பெரும்பான்மை ஆட்சி இல்லை. அப்ப இல்லாத போதே காங்கிரஸ் அன்னைக்கு கேட்டாங்க, எங்களுக்கு மந்திரி சபை கொடுங்க, காமராஜர் ஆட்சி வேணும் சொல்லி. அப்ப தேவைப்பட்ட கலைஞருக்கு பெரும்பான்மை தேவைப்பட்ட போதே காங்கிரஸ் மந்திரி சபையில சேர்க்கல. அப்ப இன்னைக்கு திமுக பெரும்பான்மையோட இருக்கு, அடுத்து வரக்கூடிய அதிமுக பெரும்பான்மையோடு வரும். அப்படி என்றால் அதற்கு நீங்கள் ஒரு 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? நீங்கள் அரசியலில் தெளிவுபடுத்துங்கள். அட்மின் மேல தவறு போடலாம். நம்ம ஒண்ணு ஹெச் ராஜா சார் மாதிரி அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க, அது அல்ல. இது சித்தாந்தத்தில் நீங்கள் போடுகின்ற ஒரு நெருடலாக நான் பார்க்கிறேன். தெளிவுபடுத்துங்கள். தடம் மாறுகிற போது கொஞ்சம் சத்தம் வரும், வரட்டும். ஆனால் சிக்கலும் வரும், அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப ஒன்னு சொல்றாங்க, இல்ல நாங்க சித்தாந்தத்தில் கொள்கையில தெளிவா இருக்கிறோம், நாங்கள் மாறவே மாட்டோம் அப்படின்னு சொன்னா, this is not for election, this is for common people. எல்லாம் கரெக்ட். நான் நினைக்கிறது it is a party strategy-யா நான் பார்க்கிறேன். உங்கள் கட்சியை வளப்படுத்திக் கொள்வதற்காக, உங்கள் கட்சியில் நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு இது, எத்தனை நாளைக்கு நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், நாட்டு மக்களுக்காக வாழ்றோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறீங்க. யாருகிட்ட? திமுக கிட்டயா அதிமுக கிட்டயா? இதுவரைக்கும் எத்தனை எடுத்திருக்கிறீங்க? இது எண்ணிக்கை கூடுவதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? அதில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? அங்கேயும் போய் டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லுவது ஏற்புக்கூடியதா இல்லை என்று என் பார்வை. பேசும் திரு ராம்கி, திமுக இல்லைன்னா அடுத்த சாய்ஸ் விசிகாவுக்கு அதிமுகவை இருக்கும்னு சொல்றீங்க. ஆனால் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அவங்களுக்கும் விருப்பம் இல்லை, கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடமில்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு திரு செல்லூர் ராஜு சொல்றாங்க. இப்போது இரண்டு பக்கமும் உங்களுக்கான வாய்ப்பு இல்லைன்னா வேற ஏதாவது
மூன்றாவதாக ஒரு ஆல்டர்னேட்டர் நோக்கி விசிகா போற வாய்ப்பு இருக்கா? அவர் திமுக கூட்டணியில தான் இருக்க போறோன்றதை உறுதிப்படுத்துறாரு, உத்தரவாதப்படுத்துறாரு திரு சிந்தனை செல்வன். இல்லை ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் சொல்கிற கணக்கில் 2026 கணக்கில் அந்த நேரத்தில் மாறுபடலாம். இன்றைக்கு ஜெயக்குமார் மறுக்கிறார், நாங்கள் வந்து கூட்டணி அரசியல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்குமே சொல்கிறார். செல்லூர்ராஜும் சொல்கிறார். செல்லூர்ராஜ் சொல்கிறார். ஆனால் நாளைக்கு கணக்குகள் மாறும் எப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் அது லாங் வே டு கோ, அதெல்லாம் இருக்குது. பட்டு இந்த நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து இவங்க சொல்கிற 2 பேருமே சொல்லும்போது இந்த கூட்டணி 40 எத்தனை % சார் எடுக்கணும்னு சொல்கிறீங்க? கூட்டணி ஆட்சியெலாம் டிமாண்ட் பண்ணணும்னா 40 சட்டமன்ற உறுப்பினர், 40 சட்டமன்ற குறைந்தபட்சம், அதாவது 4-8 ஆகும். 40 தான் கூட்டணி அங்கே ஒரு அதிமுக கிட்ட வந்தா 4-8 ஆகும். 35K கொடுக்கலன்னு சொன்னாங்க. கொடுக்கல. 2006 அவருடைய நிலைப்பாடு நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவில் கொடுக்கப்படுகிற இடங்களை விட கூடுதல் இடங்கள் அதிமுக அதெல்லாம் உத்தரவாதப்படுத்தும். அது உத்தரவாதம். பட் எந்த அளவுக்கு 4-8 ஆகும் 8-40 ஆகுமாலாம் தெரியாது. 4-40 ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லை. பட் அதெல்லாம் சீட்டு கணக்குகள், அது வந்து தேர்தல் நெருங்க தெரியும். ஆனால் நான் வந்து இந்த கூட்டணிக்குள்ள குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் நடுவில் உரசல் விரிசலே இல்லை அப்படிங்கிறத நான் வந்து என்னால் நம்ப முடியல. ஏன்னா இதே அரங்கில் நம்ம பேசியிருக்கோம். விக்கிரவாண்டியே உரசல்னு வச்சுக்கிட்டா கூட பேச்சுக்கு அதை கல்டிவேட் பண்ற இடத்துல அதிமுகவும் இல்ல, அதிமுகவுக்கும் அதுல விருப்பம் இல்ல, விசிகாவுக்கும் அதுல விருப்பம் இல்லைன்னு தானே தோணுது. இன்றைய அளவுல விருப்பம் இல்ல. ஆனாலும் வந்து இது தீப்பொறி மாதிரி தானே, ஒரு இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட் தான். ஆக்சுவலா நான் சொல்லும் போதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். நம்ம சொன்னோம் என்னென்ன சொன்னோம்னா, அவங்களுக்கான களம் உள்ள வலுவாக உள்ள இடம், அந்த இடத்துல அவங்க கொடுத்து அவங்களை எம்பவர் பண்ணலாம் நம்ம சொல்றோம். எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, அது போல விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நிறுத்தி திமுக அவங்களுக்கு ஒரு வெற்றி கனியை பறித்து கொடுத்துருக்கலாம் நம்ம சொல்றோம். ஆனா எப்படி சொல்றாங்க, இல்ல அது திமுக ஏற்கனவே நின்ற இடம் அதனால அப்படி அதெல்லாம் சொன்னா கூட அந்த இடத்துல வந்து அப்ப அந்த இடத்துல வந்து இன்னும் அதை கொடுக்க அது எம்பவர் பண்ணது மூலமாக அந்த பாண்டிங்கிறது இன்னும் இறுக்கமா இருந்திருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ஒரு ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்க அந்த கொடிக்கம்ப அரசியல் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிகள் வந்து கொடிக்கம்பங்கள் வந்து ஏதோ ஒரு அது அரசியல் காரணங்கள் மறுக்கக்கூடும், ஆனால் அது நிர்வாக காரணங்களோட சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணமாக பல இடங்களில் கொடிக்கம்பல் இருந்த இடம் அகற்றப்படுகின்றன, இல்லை அவங்களுக்கு அனுமதி கிடைக்காம இருந்தது. ஒரு விடுதலை சிறுத்தைகளோட எம்எல்ஏ வந்து கொடிக்கம்ப அனுமதி இல்லாமல் போராட்ட களத்தில் இறங்கி போராடுறாரு. அப்ப ஒரு விஷயம் வந்து நம்ம என்னன்னா, அப்ப ஒரு எம்எல்ஏவால அனுமதி பெற முடியலையா, இல்ல இந்த போராட்டங்கிறது ஒரு அடையாள அரசியலா நடத்தப்படுதாங்கிறது ஆக மொத்தம் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துட்டே இருக்கு. திரு சிந்தனை செல்வன், வேங்கை வயல் விவகாரம், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள், அப்புறம் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு, இப்போ கூட்டணி ஆட்சி, அப்புறம் கொடிக்கம்பம் விவகாரம், இந்த மாதிரி திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையேயான அந்த உரசல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நடந்துட்டே இருக்கோ அப்படின்ற சந்தேகம் வருது. இல்லை, நான் இதில் ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையிலான கூட்டணி வெறும் தேர்தல் கூட்டணியாக மட்டும் இல்லாமல் ஒரு வலுவான கருத்தியல் கூட்டணியாக இருக்கிறதுனால பலருடைய கண் அது உறுத்துது. சனாதன சக்திகள் இந்த கூட்டணிக்கு எதிராக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. மிக மிக சாதாரணமான விஷயங்கள் கூட ஊதி பெருசாக்கப்பட்டு அது வந்து இந்த கூட்டணி உடையாதா அப்படின்னு காத்திருப்பவர்களுடைய ஏக்கமாகவும் மாறிட்டு இருக்கு. என்னன்னா, இல்ல 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 ஐயோ, மரியாதைக்குரிய தோழர் ராம்கே அப்படி சொல்லல, நான் சமூகத்துல ஊடகங்கள்ல இருக்கிறது அப்படி நான் சொல்றேன். என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்தியாவே ஆள விரும்புறோம். இல்ல 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 நான் மரியாதைக்குரிய தோழர் பேர அந்த மாதிரி சொல்றேன். நான் பொதுவாக சமூக ஊடகங்கள் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நாங்க தமிழ்நாட்டை மட்டும் இல்லைங்க, நாங்க இந்தியாவே ஆள விரும்புறோம். சாதி ஒழிப்பு என்கிற கருத்தியல் இந்தியாவை ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து ஒரு பருண்மையான ஒரு அடையாளமா இன்னைக்கு விசிகா இருக்கலாம், இன்னைக்கு வேற யாரு வேணாலும் வரலாம். இப்ப நாங்க வந்து ஒரு ஐடியாலஜி தான் இந்த நாட்டை ஆளணும்னு நாங்க விரும்புறோம். தனிநபர்களோ ஒரு தனிப்பட்ட கட்சியோ அதுக்கான ஒரு புறவயமான அடையாளமா இருக்க முடியுமே தவிர ஒரு கருத்தியல் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறோம். அதனால அந்த அடிப்படையில் எங்களுடைய பயணம் தொடரும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மிக மோசமான சக்திகளுக்கு எதிராக அந்தந்த காலகட்டத்தில் அந்த காலத்தின் தேவைக்கேற்ப ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு திமுகவோட இணைந்து இருப்பது தேசத்தை பாதுகாப்பதற்கு அது வந்து வலுவா இருக்கும், உகந்ததா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஓவர் எஸ்டிமேட் தெரியுது அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் சொன்னாரு. நீங்க உங்களை அதீத கற்பனையோடு அணுகுறீங்களா? நீங்க கூட்டணி ஆட்சிங்கிறது அதீத கற்பனையோடு அணுகப்படக்கூடிய விஷயமா இருக்கா? 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாதான் அது குறித்து யோசிக்க முடியும். மீண்டும் சொல்லிடுறேன், கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தியலை நாங்க கைவிட்டுறல. அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம்ங்கிற முழக்கத்தை நாங்க கைவிட்டுறல.
இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் அப்படிங்கிற முழக்கத்தை கைவிட்டில்லை. விகிதாச்சார தேர்தல் முறையை ஒத்த ஒரு தேர்தல் சீர்திருத்தம் தேவைங்கிறத நாங்கள் கைவிட்டில்லை. ஒட்டுமொத்த பஞ்சமி நிலங்களும் மீட்கப்படணும் அப்படிங்கிறத கைவிட்டில்லை. ஒட்டுமொத்த நில சீர்திருத்தம் உருவாக்கப்படணுங்கிறத நாங்கள் கைவிட்டில்லை. ஒட்டுமொத்த கோவில் நிலங்களும் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் கைவிட்டில்லை. இதுவே எல்லாமே எங்களுடைய கோரிக்கை. அதை போலவே இந்தியாவை ஒரு சாதி ஒழிப்பு அரசியல் தான் ஆளணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இது அதிகமான ஒரு ஆசை கிடையாது. இது எங்களுக்கு இருக்கிற வலுவான தன்னம்பிக்கை. இதை நோக்கி நாங்கள் நகர்வோம், உறுதியாக நகர்வோம். இன்னைக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மதுவை மாத்திரம் பேசிட்டு இருக்கிறோம். மது மட்டும்தான் அரசனுடைய கையில் இருக்கு. போதைப் பொருள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தடைகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவில் நான் வாழ்கிற என்னுடைய அக்கம் பக்கத்தில் உறவுகள் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தர் சிதைஞ்சு போயிட்டு கண்ணால் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களும் அரசியல் தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து இந்த களத்தில் நம்ம நிற்கணும். இன்னைக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு வேணும் நம்ம கேட்கல. அது ரொம்ப தவறான மோசமான ஒரு திரிவு. நீண்ட நெடிய காலமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதமான தனித்துவமான அரசியலை அடுக்கிக்கிட்டே வரும்போது அரசியல் களத்துக்கு வந்த முதல் காலகட்டத்தில் நாங்கள் இப்படி கோரிக்கை வச்சோம் அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். அது அண்ணா அப்பயும் சொன்னார். அம்மையார் ஜெயலலிதா உடல் நலம் இல்லாமல் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மௌனம் இருந்தது. அந்த மௌனத்தை உடைச்சிக்கிட்டு நான் திமுக கூட்டணியிலே இருந்தாலும் ஒரு பொது வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற அம்மையார் உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க போது போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனவன் சிந்தனை தலைவர் தன்னுடைய பேரை சொல்லி நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவைகளெல்லாம் அடுக்கிட்டு வரும்போது சொல்லப்பட்ட விஷயம் இது தவறாக வேண்டுமென்றே திரிக்கப்படுகிறது. இன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ங்கிற நிபந்தனையை நாங்கள் திமுக வைக்கல. இன்னைக்கு சனாதன சக்திகளிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வலிமையா நினைக்கிறோம். ரெண்டாவது உறுதியா இருக்கிறோம். இந்த பயணத்தை நோக்கி நகர்றோம். எங்களுக்கு எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோங்கிறத தேசத்தினுடைய நலன் மிக முக்கியமானது. அந்த கோணத்தில் தான் நாங்க நகர்த்திட்டு இருக்கிறோம். மற்றபடி இதுல அதிமுக எங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம், அதே மேடையில் அண்ணன் சொன்னாரு, அதே திமுக கூட்டணியில இருக்கீங்க, உறுதியா இருக்கீங்க, பதட்டப்பட வேண்டியதுல யாரும் மது நாங்க பதட்டம் மற்றவர்களையும் ஆனா ஒரு திரிவு தொடர்ந்து நடந்துட்டு திமுக கூட்டணி தலைவர் திருமாவை ஒரு எதிர்மறையாக சித்தரிக்கிற ஒரு திட்டமிட்ட ஒரு முயற்சி பலரால் மேற்கொள்ளப்படுது. சிலர் அது யதார்த்தமா இப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஐயம் கூட சிலருக்கு இருக்கலாம். அதே மேடையில் என்னன்னாக்கா நீங்கள் மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம்னு திமுக அறிவிச்சா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்குங்கிறதே அதே கூட்டத்தில் தான் அண்ணா சொன்னாங்க. பேசியிருக்காங்க திரு ஜென்ராம். கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையே திமுகவுக்கும் கசக்குது, அதிமுகவுக்கும் கசக்குது. அவங்களுக்கு பெருந்தன்மை இல்லையா, இல்லை மக்கள் விரும்ப மாட்டார்கள்னு இவங்களே பேசுறாங்க, மக்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா, இல்லை யதார்த்தத்தை மீறின கோரிக்கையாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு விசிக போன்ற கட்சிகள் முன்வைக்கிறாங்களா? எந்த கோணத்தில் இதை அணுகணும்? இல்ல, இது இப்ப நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிற தேர்தல் முறையிலிருந்து வருது இந்த சிக்கல். சிந்தனை செல்வன் ரொம்ப சிறப்பாக அந்த விஷயத்தை விளக்கி சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படிங்கிறத நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுலேருந்து தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் பெரிய அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கு இந்த முறை. அதனால சிறிய அரசியல் கட்சிகள் ஒரு 5%, 10%க்குள்ள வாக்குகளை வாங்கக்கூடிய கட்சிகளுக்கு இங்க இடம் கிடைக்காது. ஆனா அவங்க வாங்கிய வாக்குகளின் அடிப்படையில் அவர்களுக்கு இடங்களை நீங்கள் பிரித்து கொடுத்தால் அவர்களுக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இடங்கள் கிடைக்கக்கூடும். அப்படி வரும்போது இந்த மாதிரி மிக பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு சூழல் வராது. சிறிய கட்சிகளை அரவணைத்துக் கொண்டுதான் ஆட்சி நடத்த வேண்டும்ங்கிற சூழல் இருக்கும். அந்த சமயத்துல இயல்பாகவே அந்த கூட்டணி ஆட்சிங்கிறது இயல்பாகவே வந்துடும். அது வரைக்கும் இந்த கோரிக்கையே எழுப்பக்கூடாதுன்னு நான் சொல்லல, அந்த மாதிரி நான் சொல்லல. அவர்கள் சொல்றது அதையும் ரொம்ப தெளிவாக சிந்தனை செல்வன் சொன்னாரு. எங்களுக்கு இது தொலைநோக்கு இலக்குகள்ங்கிறது வேற, குறுகிய கால இலக்குகள்ங்கிறது வேற. குறுகிய கால இலக்குகளுக்காக நாங்க செயல் உத்திகளை அவ்வப்போது வேணா மாத்தலாமே தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. செயல் உத்திகளை மாத்தலாம் அப்படிங்கிறது ரைட்டு தான். ஆனா
அத டீகோட் பண்ணா வேற மாதிரி பொருளும் வருது. அதனால ஆனா அது இல்லைன்னு அவர் ரொம்ப தெளிவாகவும் சொல்லிட்டாரு. அதனால அதை டீகோட் பண்ண நான் விரும்பல. ஆனா ஒரு வாதம் பரவலாக முன்வைக்கப்படுது. ஏன்னா மக்களவை தேர்தல் தான் நரேந்திர மோடியையும் பாஜகவையும் முன்வைத்து நடக்கக்கூடிய தேர்தல். மாநில தேர்தல் திமுக அதிமுகவை தான் முன் வச்சு தேர்தல் நடக்குது. அதனால யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. அது இந்த 5 ஆண்டுகள்ல, இந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு யாரால் இது அதிகமான இழப்புகள் வந்தது அப்படிங்கிறத மறந்து இந்த யாரு அந்த அதிகாரத்தை எதிர்த்து நின்றார்கள் என்பதை அவர்களை கைவிட்டு ஓடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிற முயற்சியாக தான் அந்த வாதத்தை பார்க்கிறேன். அதனால சாகசங்களுக்குள்ள போகாம அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய, ஜனநாயகத்தை தொடர்ந்து இதே மாதிரி காப்பாற்றக்கூடிய அதே பாதையில தொடர்ந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திரு அக்னீஸ்வரன், அதிமுகவை நோக்கி வைக்கிறாங்களா, திமுகவை நோக்கி வைக்கிறாங்களான்னா திமுக விட்ட கோரிக்கையா வைக்கிறாங்க. அதிமுக கிட்ட அப்படி ஒரு டிமாண்டே விசிகாவுக்கு இல்லைன்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. 26லையும் அவங்க திமுக கூட்டணியில் உறுதியாக பயணப்பட போறாங்க விசிகா. பிறகு எதுக்கு ஒரு வாரமாக பேசு பொருளாக இருக்கிறது? கோரிக்கை இருக்கு, நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட வருட கோரிக்கை. அது தேர்தல் நேரத்தில் தானே சார், தேர்தல் நேரத்தில் தானே நீங்கள் தீர்மானிக்கணும். அப்ப இப்பொழுதுதான் ஒரு தேர்தல் முடிஞ்சது பிறகு அது அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம சிந்தனை செல்வ சார் தெளிவா சொல்லிட்டாரு, விகிதாச்சார அடிப்படையில் அது இந்தியாவில் எப்பொழுது வருகிறதோ அப்போது நம்ம தொகுதி அந்த எங்களுக்கு ஆட்சியில் பங்கு என்று கேட்க போகிறோமா? என்ன நிலைப்பாடு இது? இது ஒன்று. அதுக்காக நீங்க கேட்கவே வேண்டாம் அப்படின்னு எந்த அரசியல் கட்சியும் சொல்ல முடியாது. கேட்டாலும் தரமாட்டோம் மட்டும் சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது சார். நீங்க அப்படி கொண்டு போகாதீங்க சார். அதற்காக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய 35க்கே தரலையேன்னு ஒரு வரலாற்று குறிப்பிட்டு சொன்னேன் சார். இது மட்டும் முடிச்சுறேன். பாஜகவில் இருந்து அதிமுக வெளியேற வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொன்னார். அதிமுக வெளியேறிவிட்டது. அதோட நான் நிறுத்திக்கிறேன். கூட்டணிக்கு நாட்டு நலன் கருதி, நாட்டு நலன் கருதி, தமிழ்நாட்டு நலன் கருதி பாரதிய ஜனதா பிடியிலிருந்து அதிமுக வெளியேற வேண்டும் என்று திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள். அதிமுக வெளியேறிவிட்டது. நான் நிறுத்திக்கிறேன். ஆனால் விசிகாவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது மங்களூர் காட்டுமன்னார் கோயில் இதே அதிமுக தான் கொடுத்தது என்பதையும், அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தது அதிமுக. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க சார். சிந்தனை செல்வன் சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard